தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் மாறி வருகிறது. 108 இடங்களில் வெற்றி பெற்ற விஜய் பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை இல்லாத காரணத்தால் தவிர்த்து வருகிறார். இந்த சூழலில் தாவேகாவை சார்ந்த மேல்மட்ட நிர்வாகிகள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என செய்யும் செயல்கள் விஜயின் அரசியல் நிலைப்பாட்டை மொத்தமாக முடிக்கும் வகையில் அமைந்துவிட்டது. இந்தியாவில் காங்கிரஸ் எந்த மாநில கட்சியுடன் கூட்டணி அமைக்கிறதோ அந்த மாநில கட்சிகள் தடம் தெரியாமல் அழிந்ததுதான் மிச்சம். அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், கே ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால் என காங்கிரசுடன் கூட்டணி வைத்த தலைவர்கள் தங்கள் வெற்றியை இழந்ததுதான் வரலாறு. இந்த சூழலில் விஜய் தரப்பு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளிடம் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருவது இப்போது பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி விஜய் பேசிய அடுத்த நிமிடமே திமுக கூட்டணியை உடைத்துவிட்டு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதம் கொடுத்தது. ஆனால் இதை விஜய் கூட எதிர்பார்க்கவில்லையா? செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் முதலில் பெரிய கட்சிகளிடம் பேசுவோம், காங்கிரஸ் நம்முடன் வந்தால் நிச்சயம் பாஜக எதிர்ப்பை சந்திக்க வேண்டும், மேலும் காங்கிரஸ் என்பது பெரும் சுமை, அதை தூக்கி சுமந்த திமுக இன்று முதல்வர் வேட்பாளரே படுதோல்வி அடையும் நிலைக்கு சென்றுவிட்டது. காங்கிரஸ் நம்பிக்கைக்கு உரிய கட்சி இல்லை, நாளைக்கு நம்மை கழற்றிவிட தயங்காது, இப்போது கூட எந்த எண்ணத்தில் வந்தது என யாருக்கும் தெரியாது, சற்று பொறுங்கள் என நாம் கூறுவதற்குள் பனையூர் வந்துவிட்டார்கள் என புலம்பியிருக்கிறார். இதை கேட்ட விஜய் நாம் காங்கிரஸ் கட்சியை அழைத்து பெரும் தவறு செய்து விட்டோமோ என எண்ணுகிறாரா? நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நல்லது செய்ய நினைத்தால் இந்த திமுக, அதிமுக கட்சிகளிடமா சிக்க வேண்டும்? உறுதியாக பாஜகவிடம் கூட சென்றிருந்தால் இந்த நிலை வந்திருக்காதே, என்ன செய்வது என தெரியாமல் நிற்கிறாரா? அரசியலில் என்னதான் முடிவுகள் வந்தாலும் அதன் பிறகு ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஆட்சியமைப்பது மட்டுமே தீர்வாக இருக்கும். அதை விட்டுவிட்டு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச மாட்டோம் என தாவேகா பேசியது மிக பெரிய முட்டாள்தனம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.